விழுந்தோட ஏஞ்சி அப்படி ஓட பாத்தீங்க அண்ணன் வந்தாரு. அண்ணன் வந்தா முடியாது, இந்த பக்கம் நடுவுல வந்து திரும்பி எங்க 3 பேரே பாக்குறீங்க, கேமராக்கு பேக் தான் இருக்கணும். இப்படியே பாருங்க, லாஸ்ட் 3 பேர் இல்லன்னு இப்படி ஓட பாத்தீங்க. அவர் வந்தாரு, ஸ்ரீ வந்தாருன்னு தெரிஞ்சு போச்சு. 4 பக்கம் நடுவுல நிக்கிறீங்க, சொன்னா அப்படியே பாக்குறீங்க ஆன்னு கத்துறீங்க. புரிஞ்சுதா? இஷ்டத்துக்கு மூஞ்சில அடிக்க கூடாது. ஐயா பைத்தியங்க. இந்த ஜனநாயக பேரவையில் எனது கன்னி பேச்சை தொடங்குகிறேன். ஏமா இங்க வாமா. ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யாருமா நீ? அதான் செம்பா. பித்தளை செம்பா, வெள்ளி செம்பாமா? மக்களின் மனதில் அழகிய தமிழ் மகனாக வீற்றிருக்கும் எங்கள் தளபதியார் பெண்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் பீஸ்ட் மோடிக்கே சென்று விடுவார். பெண்களை சீண்டுபவர்களுக்கு ஒரு வேட்டைக்காரனாகவும் இவ்வளவு அமளிக்கு நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. இந்த ஆண்டோட பெஸ்ட் பட்ஜெட் இதுதான் சொல்றாங்க. 0 பாயிண்ட் தான் கொடுக்கணுமே. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் போடுவார் சொன்னாங்க, அது வரவே இல்ல. 6 சிலிண்டர் தருவன்னு சொன்னாரு, அது வரவே இல்ல. பட்டதாரிங்களுக்கு 4000 தருவன்னு சொன்னாரு, அதுவும் தரவே இல்ல. நாங்க கேட்டது தரல, அவர் கேட்காததெல்லாம் என்னென்னமோ செய்யறாரு. தாய் மாமா தங்க மந்திரம் தேவையா சொல்லுங்க? அதெல்லாம் இல்லீங்க. மகளிர் எதிர்பார்த்து இருக்குது இந்த 2500 ரூபாய். இதே கடந்த முதல்வர் இருந்தா கண்டிப்பா எங்களுக்கு 2000 ரூபாய் போட்டிருப்பாரு. 8000 ரூபாய் கூப்பன் கூட குடுத்திருப்பாரு. நீ செஞ்ச காரியத்துக்கு நல்ல ஆளு. ஆனா இவர் வந்து ஒன்னும் செய்யவே இல்ல. ஆனா இவர் பாசியில சொல்லணும்னா வாயில நல்லா வருதுன்னு தான் சொல்லணும். என்னடி ரொம்ப ஓவரா அடுக்குற? போட்ட வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறிடும். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், 3 இருந்தால் தலைவனாகலாம். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல் ஜாக்கெட் போடவா, மின்னல் அடிக்க, சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தம் பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து நீங்க பண்ணி நானும் பாடுவேன். ஒருவன் ஜன்னல் வச்ச ஜாக்கெட் நீங்களும் பாடுவீங்களா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. 3 வருடமா நீங்களும் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. யாரை பார்த்தும் பயம் இல்லை. வீட்டை கொஞ்சம் ரொம்ப ஆடிப்போதாக இருக்கும். திருச்சியில் இருக்கும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல. ஆத்தாலே தெரியும். மொத்தம் 10 ரவுண்டு. நீ நினைக்கிற மாதிரி அந்த ரவுண்டு இல்ல, இது பாக்ஸிங் ரவுண்டு. ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம், 10 ரவுண்டுக்கு 40 நிமிஷம். விளக்கமாறு 30. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம் முடிஞ்ச உடனே மணி அடிப்பாங்க. அப்ப எல்லாரும் சாப்பிட போயிருவோம். அப்படியே வீட்டுக்கு போயிரு. ஏன் அப்படி சோறு திர்ற? நீ பாக்ஸரா? பாக்ஸர் மாதிரி எப்ப கை பண்ற? உன் கூட வந்த பாக்ஸர் எப்படி நிக்கிறான் பார். இதெல்லாம் பண்ணு, கிண்டல் வேற. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு அப்புறம் நான் ஊமை இல்லைன்னு லெட்டர் வேற போடுவியா? ஏண்டா நாயே, ஏண்டா நாயே. நாம் பொருளாதாரத்தில்
மகாராஷ்டிராக்கு அடுத்த இடத்துல இருக்கிறோம், அடுத்த இடத்துல இருக்கிறோம், அடுத்த இடத்துல இருக்கிறோம், அடுத்த இடத்துல இருக்கிறோம். தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுமே வாங்காத அளவுக்கு கடன், அவ்வளவு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடன் சுமையும் உயர்த்தி வச்சிருக்கிறார். எவ்வளோ? 5-6 லட்சம் கோடி. மகாராஷ்டிராக்கு அடுத்த இடத்துல இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? அப்ப அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு இன்றைக்கு வரைக்கும் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அதையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு மு க ஸ்டாலின் கடுமையாக எதிர்த்தார். அதில் நாங்கள் அதான் சொல்றேன், எல்லா முதலமைச்சரும் ஓகே, முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அந்த பாயா இருக்கணும்டா. ஓகே, முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார். ஏண்டா கந்து வெட்டி கோய்ந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில நினைச்சேன், ஒரே அடியில பொசுக்கு போயிட்டா. இன்றைக்கு நம்மளுடைய அண்ணன் தங்கம் தென்னரசனுக்கு தெரியும், ஏன் எங்களுடைய நிதியமைச்சர் இருந்தவர்கள் தெரியும், நம்ம 1 ரூபாய் கொடுத்தா நமக்கு 40 ரூபாய் திருப்பி கொடுக்கிறாங்க. ஏன்? நமக்கான அதிகாரம் கிடையாது. ஓகே, 29 பைசா. நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. ஊடியா போடா. ஊடியா போடா மாலையா போடா. நான் பஞ்சாயத்துல பேசல. பெரிய மனுஷங்க பேசுற குத்திடுவேன். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணிக்கு உரை நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் நிறைய 2 hours 45 minutes படிச்சுட்டேன். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. குறிவீடுகளை அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி தேவையான சமூக பொருளாதாரம் உறுதி பூண்டுள்ளது. வட்டி செலவுத்திற்கான தொகையும் இக்கட்டான சூழ்நிலையில் வளர்ச்சியுடன் இணைந்து கண்காணிப்பு முடிவான நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் நிர்வகித்து வருகிறது. கௌரவிப்பவர் நமது பல்வேறு விதிமுறைகள் பல அடுக்கு மற்றும் உயரமான நிரந்தரம் பார்த்து கொண்டுதான் மனித வேலை முதலீடுகளை தமிழ்நாடு செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக அதனால இந்த தடவை ஒரு கதை மூலமா ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். அவன் என்ன சொல்றான் கேப்போம். இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 70 நாட்கள் முன்னாடி இருந்ததும் இப்ப இருக்கிற நிலைமை என்ட்ரி டிஃபரன்ஸ். கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. 15,000 crores. புரிஞ்சதா? 65 daysல மட்டும். இது ஈஸி கிடையாது, இது வெரி ஈஸி கிடையாது. இது பிகாஸ் ஆஃப் த என்டையர் எஃபர்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. கேட்டுக்க. மாண்புமிகு நிதியமைச்சர் பேசுகிற போது ஒன்று சொன்னாங்க, இந்த 60-70 நாட்களுக்குள்ளாக நாங்கள் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு 15,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். நான் அவரிடத்தில் கேட்க வரும்போது இந்த 3 மாத காலத்திற்குள்ளாகவே அரசாங்க கஜானாவில் 15,000 கோடி உங்களுக்கு வந்திருக்கிறது, இந்த பணம் உங்களுடைய கஜானாவுக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த விவரத்தை எதன் வாயிலாக வந்திருக்கிறது, நேரடியாக உங்களுக்கு ரியலைசேஷன் வந்திருக்கிறதா? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ஃபார்மர் மினிஸ்டர் தங்கத்தனவர் சார் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. இது எப்படி இந்த 15,000 crore பிரேக்கப் உங்கள்கிட்ட இருக்கா, எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் தான். மாதிரி எக்ஸ்பெக்டட் தான். 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. மாதிரி எக்ஸ்பெக்டட் தான். 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. மாதிரி எக்ஸ்பெக்டட் தான். பைத்தியமாயவே. பட் ரிவிஷன் ஆஃப் சர்டன் ஃபீஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா வர தொடங்கி விட்டது இல்ல, தண்ணி இனி போடுறீங்க. ஏன் இப்படி பேச்ச மாத்தி பேசுற? அது வந்து வர தொடங்கி விட்டது. டிஜிட்டேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி முடிச்சிடுறேன். வர தொடங்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு தெரியும், ஒரு அமௌண்ட் வந்து ஜெனரேட் ஆரம்பிச்சிட்டாலே we are very happy. கொஞ்சம் பொத்திரியா. Projected 15,000 crores will be achieved very shortly. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. Projected 15,000 crores will be achieved very shortly. Yes, I agree sir, 100%. நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டாரு. சொட்ட தலைய செருப்பால அடி பண்ண உடனே நாங்க we are predicting மட்டும் இல்ல, it started to coming into our account. அதை மட்டும் நாங்க தெளிவுபடுத்த விரும்புறோம். ஐயா, என் ஆடு திருடு போல, யாரோ ஆடு திருடின மாதிரி கனவு கண்ட. நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நான் பேசியே ஆகணும். அவரோட அரவணைப்பில் வளர்ந்தவர் தான் என்னோட காட்ஃபாதர் திரு ஜேபிஆர் அவர்கள். நான் கேட்கிறேன், நீ ஜேபிஆர் மர்மம் தானே, ஷேக்ஸ்பியர் மர்மம் இல்லையே. நீ கிறிஸ்தவ மதத்தையும் ஒழுங்கா படிக்கல, பைபிளையும் ஒழுங்கா படிக்கல,
தமிழையும் ஒழுங்கா படிக்கல, ஆங்கிலத்தையும் ஒழுங்கா படிக்கல. அப்படியே இங்கிலீஷ்ல அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு. அப்படியே புலமை பித்தர் இவர் இங்கிலீஷ்ல. அதுவும் ஓட்டர் இங்கிலீஷ், அரகுறை இங்கிலீஷ், பட்லர் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல ஒரு பெரிய புலமை இவரு. அப்படியே கவிதைகளை எழுதி கொட்டி தள்ளிடுவார் இவரு. கேட்கிற கேலிக்கு பதில் சொல்லியா? ஸ்டாப் ஸ்டாப் நெவர் நெவர். மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ். டு போன ஆட்சியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல விவசாயிகள் வந்து 309 கோடிக்கு வந்து நீங்க நெல் சேமிப்பு கிடங்கள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்கள்ல கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லயே அன்னைக்கிட்டலாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பத்தி சொல்லுங்க. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கும். போயிட்டு போய் புறா. சென்ற ஆட்சியில நெல் சேமிப்பு கிடங்கு எங்கு கட்டவில்லை என்று ஒரு தவறான தகவலை சபையிலே பதிவு செய்தார். குமார், குத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா? நான் அவருக்கு சொல்லிக் கொள்வது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்பு 18 மாவட்டங்களில் சுமார் 54 இடங்களில் 7.33 லட்சம் மெட்ரிக் டன், சுமார் 383 நவீன சேமிப்பு தளங்கள், சுமார் 825 கோடி 79 லட்சம் ரூபாயில அமைக்கப்பட்டு அதில் 331 கோடி அளவிலே 4.03 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 253 சேமிப்பு தளங்கள் அன்றைய முதலமைச்சர் அவர்களால் திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. தெரியுது உங்களுடைய எப்படி பிரச்சாரம் எப்படி பண்றீங்கன்னு. இப்படியே மாண்புமிகு சாமி அமைச்சர், இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கட்டா விடாது. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனா இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலா வச்சு நீங்க அடிச்சுட்டு வந்திருக்க ரீல்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.